Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12th accountancy chapter 1 illustration 15th sum பார்க்க போறோம். ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. From the following particulars calculate total purchase கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்திருக்காங்க? Sundry creditors on 1st April 2017 75,000. இப்போ sundry creditors இது அக்கவுண்ட்ல போட போறோம். Next bills payable on 1st April 2017 60,000. Next paid cash to creditors 3,70,000. Paid for bills payable 1 lakh. Purchase return வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க 15,000. கேஷ் பர்ச்சேஸ் 3,20,000. இந்த கேஷ் பர்ச்சேஸ் நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இது டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கும் போது தான் எடுப்போம். ஓகேவா? இது வேணால் ரவுண்ட் பண்ணி வச்சுங்க, சம்முக்கு கொண்டு வர மாட்டோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேயபிளோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்ச பிறகு தான் டோட்டல் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் கொடுத்துருக்காங்களா? டெபிட்டில் என்னென்ன வரும்? கேஷோ பேங்க்கோ வந்து பில்ஸ் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது டெபிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு சண்டே, அதாவது பில்ஸ் பே பண்ணி டிஸ்ஹானர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து டு சண்டே கிரெடிட்டாஸுங்கிற நேமில் டெபிட்டில் வரும். நெக்ஸ்ட் இதோட க்ளோசிங் பேலன்ஸ் வரும். ஓகேவா? இது அதே மாதிரி பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே சண்டே கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லிட்டு அதை கிரெடிட்டில் கொடுக்குறீங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தெரியும் என்னென்ன சம்மில் எது பில்ஸ் பேயபிள், எது சண்டே கிரெடிட்டாஸ்ன்னு தெரியும். இது பாருங்கள், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், இது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், இதுவும் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், இதுவும் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், இது கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். கேஷ் பர்ச்சேஸ் எடுக்க மாட்டோம். கிரெடிட்டாஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் போடணும், பில்ஸ் பேயபிளையும் டெபிட்டில் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட போகிறோம். அது சம்மந்தமாக என்ன இருக்குது? பில்ஸ் பேயபிள் ஆன் 1st April 2017. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டுங்க. டெபிட் கிரெடிட் மறக்காமல் போடுங்க. இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் என்னது? அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சைட் போட போகிறோம். கிரெடிட்டில் எழுதுகிற எல்லாத்துக்கும் பை போடணும், டெபிட்டில் எழுதுகிற எல்லாத்துக்கும் 2 போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் பி பை டி எவ்வளோ இருக்குது? 60,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது சம்மந்தமாக? பெய்டு கேஷ் டு கிரெடிட்டாஸ் 3,70,000. அப்போது என்ன கொடுக்கணும்? டு கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் பேயபிள் எவ்வளவு? 1 lakh. ஓகேவா? 1 lakh அப்படியே எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பில்ஸ் பேயபிள் as on 31st March 2018 வந்து 80,000. அதை வந்து க்ளோசிங் பேலன்ஸாக கொடுத்துருங்க. எந்த சைடு அதிகமாக இருக்குது? இந்த சைடு தான். 1,80,000. இந்த 1,80,000ல் 60,000 லெஸ் பண்ணால் 1,20,000. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பை சண்டே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் அக்செப்டட். இதுக்கிட்ட ஒரு ஸ்டார் போட்டு வச்சுங்க. இதை நம்ம எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா சண்டே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போகும்போது இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் டெபிட் சைடு. ஓகேவா? சண்டே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட்டு சண்டே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் இந்த சைடும் அந்த சைடும் டெபிட் கிரெடிட்னு மறக்காமல் எழுதிடுங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ சண்டே கிரெடிட்டாஸ்க்கு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருக்குது? சண்டே கிரெடிட்டாஸ் ஆன் 1st April 75,000 இருக்குது. அதை அப்படியே சண்டே கிரெடிட்டாஸ் பை பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு சொல்லிட்டு 75,000 அப்படியே எழுதிடுங்க ஓப்பனிங் பேலன்ஸாக. வேறு என்ன இருக்குது? டு கேஷ் பெய்டு கேஷ் டு கிரெடிட்டாஸ் 3,70,000. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு 3,70,000 எழுதிடுவீங்க. வேறு என்ன இருக்குது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது 15,000 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது. ஓகேவா? அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னை எழுதிடுவீங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எழுதிடுவீங்க. வேறு எதுவும் இல்லை, க்ளோசிங் பேலன்ஸ் தான் இருக்குது. கிரெடிட்டாஸ் as on 31st March 50,000 இருக்கா? அதை க்ளோசிங் பேலன்ஸையும் அதை எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பில்ஸ் பேயபிளில் கண்டுபிடிச்சிருக்கோமா? சண்டே கிரெடிட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி பில்ஸ் அக்செப்டடு. அதை என்ன பண்ணுங்க? டெபிட் சைடு எழுதுவீங்க. டெபிட் சைடு என்ன நமக்கு கொடுத்து எழுதுவீங்கன்னா
டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில் அக்செப்ட் ஆனது எவ்வளவு? 1,20,000. இதை அப்படியே இந்த கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இந்த இடத்துல புரியலைன்னா 2 ஸ்டார் போட்டு வச்சுங்க. ஏற்கனவே நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சதை எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த 1,20,000 இந்த கிரெடிட் சைடு இருக்குது, இந்த சைடு டெபிட் சைடுக்கு கொண்டு போயிருக்கோம். ஓகேவா? போட்டிங்கன்னா என்ன வரும்? இந்த சைடு ஃபுல் ஹை அமௌண்ட் வரும், 5,55,000. அதை அப்படியே போட்டுருங்க. அதுலேருந்து 75,000 லெஸ் பண்ணி வரதா பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அது என்ன பர்ச்சேஸ்? கிரெடிட் பர்ச்சேஸ். இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? 4,80,000 அப்படிங்கிறது பேலன்சிங் ஃபிகர். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சம்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸ்க்கு என்ன ஃபார்முலா? கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்காங்க? கேஷ் பர்ச்சேஸ் இங்கே இன்ட்டு போட்டு வச்சுருக்கோமா? எவ்வளவு? 3,20,000. 3,20,000 கேஷ் பர்ச்சேஸ். அப்போ 3,20,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம சம்மில்? பை பர்ச்சேஸ் கிரெடிட்னு போட்டிருக்கோமா? 4,80,000. அந்த 4,80,000 3,20,000 ஆட் பண்ணிங்கன்னா ₹8 lakh. இதுதான் வந்து நமக்கு என்னது? டோட்டல் பர்ச்சேஸ். ஓகேவா? சம் புரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.